You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இன்னொரு தியானத்திற்காக இந்த சுருக்கமான செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சூழ்நிலைகளை கண்டு கலங்காதிருங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஒரே விதமாக ஒரு பிரயாணத்தை தொடங்குறீங்க, அந்த பிரயாணத்தை தொடங்கி அது முடிகிற அந்த ஒரு தொடங்குகிற இடம், முடிக்கிற இடம், இதற்குள்ளாக நீங்கள் நடந்து போனாலும், வாகனத்தில் போனாலும், எந்த நிலையில் போனாலும் பல இடையூறுகள், பல இக்கட்டான சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்காமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் கலங்கி போகிறோம். என்ன ஆகுமோ, பயம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு இந்த சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு நெருக்கமான சூழ்நிலையில், ஒரு பதற்றமான சூழ்நிலையில் பயணித்ததான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தின் 13 முதல் 20 வரைக்கும் பாருங்கள். ஒரு சம்பவம் அங்கே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்து நிமித்தம் பல இடங்களுக்கு அவர் வழிநடத்தப்பட்டார். போகும்போது அவர் ஒவ்வொரு இடங்களிலும் சாட்சி சொல்ல வேண்டும். ஆண்டவர் அதற்காகவே அழைத்தார். அழைப்பின் பாதையில் அயராது உழைத்து அவர் போய்கொண்டிருக்கும்போது கடைசியில் ரோமாபுரியில் போயிட்டு அவர் சாட்சி சொல்லணும். எருசலேமிலெல்லாம் சாட்சி சொல்லிட்டார், ரோமாபுரியில் சாட்சி சொல்லணும். இப்படி தங்கள் பிரயாணத்தில் போகும்போது ஒரு பயங்கரமான கப்பல் பயணத்தில் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நிலையில் ஒரு பிரச்சனை வருகிறது. 13ஆம் வசனம் பாருங்கள். தென்றல் மெதுவாய் இருந்தது. தென்றல் காற்று ஆரம்பத்தில் எப்போவுமே தென்றல் காற்றுன்னா அது ஒரு நல்ல ஒரு நல்ல இதமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கொளுத்தும் வெயில் அல்லது வெப்பமான சூழ்நிலை. ஒரு ரூமுக்குள்ளே போகிறீங்க, போகும்போது அங்கே ஒரு குளிர் சாதனம், அதாவது ஏசின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த வெயிலுக்குள்ளிருந்து அங்கே போகும்போது அந்த ஏசி, அந்த காற்று, அந்த அனுபவம் உடலுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். ஆரம்பம் அதே நிலையில் அதே நிலைமை இருக்காது. திரும்ப கொஞ்சம் அதை விட்டு கடந்து போகும்போது பயங்கரமான தாக்கம், வெப்பம் வருவதைப் போல அடுத்த அந்த பிரயாணத்தில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. கிரேத்தா தீவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ள கடும் காற்று அதன் மேலே மோதுது. கப்பல் கடும் காற்று. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஈரோக்கிலிதோன் என்னும் கடும் காற்று அதன் மேல் மோதிற்று. சூழ்நிலையை பாருங்க. இப்போதான் கொஞ்சம் நல்ல நிலையில் போய்கிட்டு இருக்காங்க. தென்றல் காற்று மெதுவாக இருந்தது. அதன் பிறகு யூரோக்கிலிதோன் கடும் காற்று. அப்போ அங்கே ஒன்றும் அவங்களால சமாளிக்கவே முடியல. மோதுகிறது. எல்லாரும் பயப்படுறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு தீவில் ஓடும்போது வருத்தத்தோட படவை வசப்படுத்தினார்கள். ரொம்ப பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போ அவங்களுடைய கண்ட்ரோலில், கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த படவு வந்தது. அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் அதை தூக்கி எடுக்கிறாங்க. அந்த கப்பலை கைட்ட கட்டி மணலில் நம்ம பாய்களை வைத்து இறக்கி அந்த காற்றிலிருந்து தப்பிக்கும்படி அந்த கடும் காற்று, பெரிய காற்று
தப்பிக்கும்படி முயற்சி பண்ணுறாங்க. அந்த 19ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். எடுத்து அதை எப்படியும் கப்பலையும் பாதுகாக்கணும், அதில் இருக்கிறவர்களும் பாதுகாக்கப்படணும் முயற்சி. 20ஆம் வசனம் சொல்லுது, அநேக நாள் சூரியன் இல்லை, நட்சத்திரத்தை பார்க்க முடியல, மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தது. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இப்படிப்பட்ட நிலையில தான் அவர்களுக்கு தேவன் தயவு பண்ணினார். ஆண்டவர் இடைப்பட்டார், அவர்களோடு பேசினார், பயப்படாதுன்னு சொன்னார். ஆண்டவருடைய தயவு அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் நம்பிக்கையோடு உயிர் சேதம் வராமல் பாதுகாக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், சில சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஆரம்பம் நல்லா இருக்கும், வாழ்க்கையில் போக போக கடும் காற்று, பெருங்காற்றின் அனுபவங்கள் உங்களை தாக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படலாம். அப்படி இருந்தோம், ஒன்று தெய்வம் நம்மோடு கூட இருந்து எந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகணுமோ அந்த நிலையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோபு வாழ்க்கையை பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, 4 திசையிலிருந்தும் பயங்கர காற்று யோபு இருந்த வீட்டில் மோதி பெரிய ஆபத்து வந்தது. பிள்ளைகளுக்கு உயிர் ஆபத்து வந்து விட்டது. பிள்ளைங்களா செத்து போயிட்டாங்க. குடும்பமே அழிந்து போகிற நிலைமை. அந்த சோதனை கட்டத்திலும் யோபு அவருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட போது, காற்றினாலே சூழ்நிலை பாதகமாய் மாறிய போது, அந்த யோபு அந்த இழப்பான சூழ்நிலையிலும் என்ன செய்தார் பாருங்கள். தன் பிள்ளைங்க இறந்துட்டா என்ன ஆகும்? 10 பிள்ளைங்க ஒரே நாளில் போயிடுச்சு, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த இழப்பான சூழ்நிலையிலும் பதறாதபடிக்கு ஆண்டவர் நடத்தின பாதைகளையும், ஆண்டவர் கொடுத்த வாக்குகளையும், ஆண்டவர் கொடுத்த நன்மைகளையும், ஆண்டவர் உயர்த்தி வைத்த ஆசீர்வாதங்களையும் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு, நான் நிர்வாணியாக போக போகிற, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு பதற்றத்தில் வார்த்தைகளை கொட்டாம, தன் உதடுகளினால் பாவம் செய்யாம தன் ஆத்துமாவை காத்து கொண்டார். இப்படி இருந்ததினால் இந்த யோபின் முடிவில் எப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்தபோது ஒரு அமைதிக்கு நேராக ஒரு சூழ்நிலை மாறுது என்பதைப் போல இந்த யோபின் வாழ்க்கை முன்னிலைமையிலும் பின்னிலைமை மகிமையாய் கர்த்தர் நடத்தினார். எனவே அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாதையில் போகலாம், கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு அமைதி கொடுப்பார், ஆதரவாய் இருப்பார், அற்புதங்களை செய்வார், உங்களை விட்டுட மாட்டார். சில நேரத்தில் சில பழக்குவிப்பார், அவரன் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே பாவம் செய்யாதபடிக்கு, அவசரப்படாதபடி ஆண்டவருக்காக வாழுங்க. இழந்ததை கொடுப்பார், அமைதியை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? தெய்வமே, துதிக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜாக்கிரதையாயிருந்து பொறுமையோடு இருந்து நீங்கள் கொடுக்க நன்மைகளை பெற்று வாழ உதவி செய்யும். ஒவ்வொருவர் மீதும் உமது வல்லமை இறங்கட்டும். சின்னதுக்கெல்லாம் பயப்படாம, பெருசுக்கும் பயப்படாம, சூழ்நிலையை அடக்குகிற ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ எல்லாருக்கும் பலன் தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.